Hi, my fellow citizens in Pondicherry. This is PM Nair. மேதகு கலாம் அவர்களிடம் செயலராக 5 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு அழைப்பாளர் PM நாயர் அவர்கள் இன்றைய புத்தாண்டு நல்ல நாளில் நம்மோடு பங்கேற்று கலாம் குறித்து அற்புதமான சில செய்திகளை நம்மோடு பகிர்ந்திருக்கின்றார். எதற்காக இவரை நாம் இங்கே அழைத்திருக்கின்றோம் என்றால், இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற மக்கள் எல்லோருக்கும் ஒரு உதவியாக வர வேண்டும், நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கை, தைரியம் வர வேண்டும். இன்னும் சற்று கூடுதலாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு தலைவனுக்கான தகுதி இலக்கணம் என்பது என்னவென்றால், தன் நாட்டில் இருக்கின்ற மக்களை தகுதி உள்ளவர்களாக உருவாக்க வேண்டும். ஒரு நல்ல தலைவனுக்கான இலக்கணம் எதுவென்றால், தன் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை தகுதி உள்ள மக்களாக உயர்த்த வேண்டும். அதுதான் நல்ல லீடர்ஷிப் என்று சொல்வார்கள். நேர்களே, கலாம் அவர்கள் தான் வாழ்ந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான கூட்டங்களுக்கு சென்றிருக்கின்றார், கல்லூரிகளுக்கு சென்றிருக்கின்றார், பள்ளிகளுக்கு சென்றிருக்கின்றார். அங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லோருடன் பேசி தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்துருக்கிறாங்க. ஒரு கூட்டத்தில் கேட்குறாங்க, ஒரு பதில் சொல்றார் பாருங்க, நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் என்பது முக்கியம் அல்ல. பாருங்க, நீங்க அழகான ஒரு வரி. இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற ஏழை பிள்ளைங்க யாருன்னா இருந்தாங்கன்னா இந்த வரியை மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். உங்க அப்பா அதிகாரியா இருக்கிறாங்களா, பணம் இருக்குதா, காசு இருக்குதா, நீ சமூகத்துல உயர்ந்த சாதியில பிறந்திருக்கிறியா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. கலாம் சொல்றார் பாருங்க, நீ எந்த நிலையில இருக்கின்றாய் என்பது முக்கியம் அல்ல. உங்க அப்பா IAS-ஆ, IPS-ஆ, அரசாங்க ஊழியரா, பணம் இருக்குதா, காசு இருக்கா, நீ சிகப்பா இருக்கிறியா, அது முக்கியம் அல்ல. நீ எந்த நிலையில் இருக்கின்றாய் என்பது முக்கியம் இல்லை. ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதுதான் முக்கியம். அதுதான் உன் வாழ்க்கை. 8 வயசுலிங்க வீடு வீடா போய் தினமணி பத்திரிகை போட்டிருக்கிறாருங்க அப்துல் கலாம். என்ன சொல்ல தெரியுங்களா, உழைப்பு தான் வாழ்க்கையில வெற்றிக்கான அடையாளம் என்று எழுதுகின்றார். நீ உழைச்ச அப்படின்னா வாழ்க்கையில சாதிக்க முடியும். அப்ப நம்முடைய தமிழ் சமூகம், இந்திய சமூகம் வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்றால் உழைக்க வேண்டும். இதற்கு சரியான ஒரு இலக்கணம், எடுத்துக்காட்டாய் வாழ்ந்தவர் யார் தெரியுமா? அறிவாசான் APJ அப்துல் கலாம். நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர் என்பது பெருமையான ஒரு செய்தியாகும். அவர் குறித்த செய்திகளை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறை, எளிமை, நேர்மை, உண்மை, இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் நம்மோடு பகிர்ந்திருக்கின்றார். மீண்டும் பேசலாம் அவரோடு. சார், நீங்க அதுக்கப்புறம் you joined as secretary இல்லைங்க சார்? Because of this incident happened due to select it. So to select you as maybe வணக்கம். ஹலோ, கமல தொலைக்காட்சி நேரல் நிகழ்ச்சி, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. என் பேர் பிரவீன், லாஸ்ட் சொல்லுங்க பிரவீன் சார். மகிழ்ச்சி சார். இப்போ கமலா டிவியில் பேசிட்டு இருக்காங்க, பார்க்கறது சந்தோஷமா இருக்கு. மகிழ்ச்சி. அப்துல் கலாம் கூட வேலை செஞ்சு ஒரு ஆள் இப்போ நம்ம கூட பேசுறது ரொம்ப எதிர்பார்க்காத ஒன்று. அது நியூ இயர் அன்னைக்கு கண்டிப்பாங்க சாருக்கு சார்கிட்ட பேசலாங்களா? பேசுங்க சார், பேசுங்க. ஹலோ சார். yes சார், please hello sir, happy new year sir. I'm very proud to speak to you sir. happy new year to you also. Thank you sir. Sir, how is the experience with you will be in Abdul Kalam sir? I'll explain. Shall I explain? Okay sir, I'm waiting sir. Yes. Thank you. See, Dr. Abdul Kalam was an amazing personality, and I was extraordinarily fortunate that he selected me as his secretary. I did know at that time that the personality that Dr. Abdul Kalam was so multifaceted and so deep, so genuine, so true. I knew he was a great man, but I never knew that he was so great. Let me tell you, the day he was sworn in as the President of India, within
2 hours after that, I met him in the office in Rashtrapati Bhavan. I said, sir, I have one request to make to you. He said, what? Yes, Mr. Nair. He always called me Mr. Nair. I don't know why. Yes, Mr. Nair. I said, sir, you have selected me as secretary. Now you allow me to select my team. He said, you select your team. Let me tell you, I selected everyone in my team with the result that we all functioned like a single family. He was the head of the family and we were all members of the family. That is why when he passed away, I mean, there was such a big blow to all of us. But we took consolation in the fact that he is there, up there, waiting and blessing us. Even now, every day I get a call from Rashtrapati Bhavan, people who I had worked with, saying that that family atmosphere we just miss now. I said, what can be done? After all, that term was only 5 years. Dr. Kalam was ultimate in honesty, integrity, sincerity, and simplicity. Actually, these qualities stood him apart in a crowd also. And not only that, wherever he went, not only in India, abroad also, these qualities endeared him to everyone. Amazing. I distinctly recall, for example, we went to Greece and he went to Acropolis. Acropolis, that was a big hill. He was 10 years older than me and I could not climb that hill. He literally ran up. We waited outside at the foot of the hill. After about 1 hour, I suddenly find Dr. Kalam coming with about 100 children. They were all students from Italy who had come to the Acropolis. What happened was, when he went up there, he saw these children. He had a way with children in any case. He spoke to them, talked to them, gave some quotations to them, made them very happy, with the result that they all went with him wherever he went. He came down. This happened not only in Greece, wherever he went, whether it was Mauritius, whether it was Tanzania, wherever he was. He became in fact, I had occasion to mention this, when he went to Mauritius, and so suddenly, unscheduled, the Deputy Prime Minister of Mauritius hosted a lunch in Kalam's honor. It was not in the original schedule. Anyway, we were all there. Halfway through the lunch, the Deputy Prime Minister stood up and made a small speech. At the end of it, he said, "Sir, Your Excellency Dr. Kalam, till today you have been the son of India, but from now on you are the son of Mauritius also." I mean, total applause. Oh, and let me tell you another thing. He went to address the European Parliament in Brussels. Amazing. He was given 25 minutes to speak. He spoke for 50 minutes. And the lunch that was hosted by the European Parliament was total vegetarian lunch, because Dr. Kalam was a vegetarian. I mean, this kind of respect and that he commanded is amazing. Absolutely. வணக்கம் கமலா தொலைக்காட்சி நேரல் நிகழ்ச்சி. யார் பேசுறீங்க? ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம் சார். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா, மிகுந்த நன்றி. ரொம்ப நன்றிங்க சார். சார், ஐயா கிட்ட பேசலாமா? பேசுங்க ஐயா. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார், யூ ஸ்பீக் குட் தமிழ் ஆல்சோ சார். அப்துல் கலாம் ஐயா கூட இருக்கும்போது உங்களுடைய அவர்கிட்ட வந்து மறக்க முடியாத விஷயங்கள் ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்க. Two things I'll tell you. Yes, sir. See, these were unbelievable, incredible things. Dr. Kalam had proposed a program to visit Odisha, Cuttack. So the program was going, everything was settled. 3 days before he was to visit Odisha, the newspaper said a cyclone was brewing in the Bay of Bengal and moving towards Odisha. So the military secretary to the president came to me and said, "Sir, see this,
our president is supposed to go there 3 days later, and the cyclone is what to do? I said, what to do? He cannot go. I said, both of us will go to Dr. Kalam. We both went to Dr. Kalam and said, sir, a cyclone is moving towards Orissa. Your program may have to be cancelled. So he looked at us and said, when are we supposed to go? I said, 3 days later. He said, we have enough time. It doesn't matter. We will wait. 3 days only. Next day again, newspaper said, cyclone is moving further towards Cuttack. So we went to him. He said, no, another 2 days. The day before he was to leave, amazing thing happened. The newspaper said, it is there. The Met department said, the cyclone is standing still. Cyclone stood stationary without moving. And let me tell you, the day Dr. Kalam was to go, he went, completed all his program in Cuttack and nearby areas through helicopter, and came back. And after he came back, the cyclone moved and hit Cuttack. Amazing. He was God's own good man. Let me tell you another thing. One day I was sitting with him in his office. So there was a window next to it. He looked through the window and said, oh, look at that fan, look at that fellow, look at that fellow. So I also looked. There was a peacock outside, limping. Immediately he said, let's go. We went out. He caught the peacock. Then told me and get the veterinary man. So I called the veterinary doctor. He came. So Kalam took the peacock and did this, and then told the veterinary man, please look after this peacock. His leg has to be made absolutely okay as quickly as possible. He asked me, how much time will you take? He said, sir, at least 10 days. No. You have to do it much faster. So in about 4 days' time, it was done. Let me tell you what happened. It was amazing. I was again sitting in Dr. Kalam's room. Through the window, he said, Mr. Nair, look. I looked through the window and I saw that peacock coming there and looking at Dr. Kalam and dipping its head, thanking him. Amazing. I am not exaggerating it at all. These things did happen. That was the greatness of that man. So one day I told him, I had gone home to my place in Kochi. So where my father's ashes were kept at a particular place. I normally go and do my namaste prayers and all that. So I was selected by Dr. Kalam as his secretary. I went there. I did this. Suddenly on my head some water spray came. So I thought it was going to rain. I checked, there was no cloud at all. I knew it was my father blessing me. I came to Delhi. I told Dr. Kalam, I said, sir, this happened to me. You know what Dr. Kalam said? I am not surprised, Mr. Nair. He said, in Cuttack, in Odisha, there is a space center. Long ago, he went there and he goes for a morning walk, long walk. As he was walking, he saw a very old tree, big tree, and somebody was on top of that tree cutting branches and leaves. And so he said, no, please come down. Who asked you to cut? So he told me somebody asked him to cut. He said, no, don't cut these leaves and branches and all that. You come down. That fellow came down and Dr. Kalam asked him to go away. Dr. Kalam said, after that cutting was stopped, nothing more damage was done. And Dr. Kalam visited that space center a few months later. Again he was going for a walk. As he reached under the tree, a bunch of flowers and leaves fell on his head, as if the tree was blessing him. So he said, I am not surprised at all. So that is why I said, he was God's own good man. Whether it was a question of honesty, sincerity, or simplicity, or humility, ultimate. He was the ultimate man. We went to Greece. So Socrates, sir. Socrates, yeah. All of us went to that cave where Socrates was interned. When we went inside, I didn't feel anything special.
Then Dr. Kalam went inside. I could see suddenly a change in Dr. Kalam's face. He stood there and he was alone. We were all outside. I saw a transformation taking place in Dr. Kalam's face. After about 10-15 minutes, he came out and told me, I got the answer. So I simply looked at him. He didn't say anything after that. We came into Rashtrapati Bhavan. So one day we were alone. I asked him, I said, sir, may I ask you one question? He said, what? From Socrates' cave, you said you got the answer. What was that? He said, you want to know? I said, sir, if you don't mind. He said, I will tell you, provided you don't tell anybody else. Then he told me what it was. I am not going to tell anybody what it was now, because let that be a secret with Dr. Kalam, PM Nair and Socrates. Let it remain. I will not say. Yes, sir. But he confided in he was a great personality. நேர்களே ஒரு நிறைய விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். உங்களுக்கு தெரியும், திருக்குறள் வள்ளுவர் இருக்கு இல்லைங்களா, திருவள்ளுவருக்கு 400 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தவர் கிரேக்க நாட்டை சேர்ந்த உலக புகழ்பெற்ற தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ். அவர் சாக்ரட்டிஸ் என்ன பண்ணார், மக்களே நீங்கள் எதை செய்தாலும் ஏன் எதற்கு என்று சிந்தித்து செயல்படுங்கள், பகுத்தறிவு கருத்துக்களை மக்கள் மத்தியில் விதைத்தவர் சாக்ரட்டிஸ் என்ற தத்துவ ஞானி. அதுக்கப்புறம் தான் இங்கர்சால் வராங்க, அதுக்கப்புறம் தமிழகத்தில் பெரியார் வராங்க, நிறைய பேர் வராங்க. அப்போ அந்த சாக்ரட்டிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற என்ன பண்ணுறான், சாக்ரட்டிஸை சிறை வைத்து விடுகின்றார்கள். அந்த கிரேக்க தேசத்துக்கு கலாமோட சாரும் உள்ளே போகிறாங்க. எங்கே சாக்ரட்டிஸு எங்கே சிறை வைக்கப்பட்ட அந்த குகை இருக்கு பாருங்க, அந்த குகைக்குள் சென்றவர்கள் கலாமோட உள்ளே போயிருக்கிறார். அப்துல் கலாமும் உள்ளே போயிருக்கிறாங்க, அவருடைய செயலராக சாரும் உள்ளே போயிருக்கிறாங்க. அந்த இன்சிடென்ட்டை அழகாக நம்மோடு பகிர்ந்துருக்கின்றாங்க. அதுக்கு முன்பாக கலாம் என்ன பண்ணுறாங்க, பிரசிடென்ட் மாளிகையில் அமர்ந்திருக்கின்றாரு. அப்போ ஜன்னலுக்கு வெளியே பார்க்கின்ற பொழுது ஒரு அழகான ஒரு மயில் காலை உடச்சின்னு இருக்குது. உடனே கலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாராம். உடனே நாயர், அது பாருங்க நீங்கள், அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, யார் மயிலை பார்த்து அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு. நாம் என்ன சொல்லுவோமா, இப்போ சில வீட்டில் பார்த்தீங்கன்னா நாய் வளர்க்குறாங்கன்னா நாயை வந்து நாயின்னு சொல்ல மாட்டாங்க, போய்ட்டு எங்கள் செல்லப்பிராணி குழந்தைன்னு சொல்லுவாங்க. அதே போல் கலாம் சொல்கிறாரு, நாயர் சார் அங்கே பாருங்கள் அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு. யார் கஷ்டப்படுறாங்க, மயிலுக்கு கால் உடஞ்சி போச்சான். உடனே டாக்டர் கூப்பிட்றாரு, ஏங்க அந்த காலை வந்து குணப்படுத்தணும், எவ்வளோ நாள் ஆகுன்னு கேட்குறாங்களாம். டாக்டர் சொல்கிறாரு, ஐயா 10 நாள். ஐயோ 10 நாள்லாம் அவர் தாக்கு பிடிக்க மாட்டாருங்க, உடனே ட்ரீட்மெண்ட் கொடுங்கன்றாங்களாம். ட்ரீட்மெண்ட் கொடுத்து உடஞ்சி போன காலை வந்து சரி பண்ணிட்டாங்களாம். 2 நாள் கழித்து கலாம் ஜன்னலில் பார்க்குறாராம், மயில் இவரை பார்த்துட்டு வந்து தேங்க்ஸ் சொல்லுதான், குனிஞ்சு தேங்க்ஸ் சொல்லுதான் போயிட்டு. அப்போ எவ்வளோ ஒரு மனித உணர்வு பாருங்கள், ஒரு மனித நேயம், ஒரு பண்பாடு, அன்பு, பாசம். அன்பு தானே இங்கே உலக மொழி. அந்த அன்பின் வழியாக வாழ்க்கையை வாழ்ந்தவர் கலாம் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. சார், ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி வேர்ட்ஸ் பிகாஸ் யூ ஆர் டேரிங் நவ். எஸ் சார். சார், தெர் இஸ் ஒன் கொஸ்டின் சார். கலாம் வந்து இப்போ எல்லாமே வந்து 11th president அப்படின்றாங்க சார் போயிட்டு. That is wrong. Let me tell you, Dr. Kalam contested the election which was the 12th presidential election. Yes sir. Notified by the Election Commission of India. So he was actually the 12th president. Now the whole issue arises because Dr. Rajendra Prasad, who was the first president, he contested the second presidential election and became the second president of India. It is not that, Dr. Kalam's first tenure was over and Dr. Rajendra Prasad's tenure was over and suddenly the tenure was extended by another 5 years. No. He had to contest the second presidential election so notified, and he became, according to me, the second president of India. Dr. S. Radhakrishnan was the third president of India. Now, Dr. Kalam also likewise, the election notification which was for the 12th presidential election. He contested one, so he became the 12th president of India. Maybe you can say he was the 11th person to hold. He is the 12th president. 12th president, 11th person to hold the presidency. For example, now we have Mr. Ramnath Kovind as the present president.
the election notification says 15th presidential election, whereas everybody says 14th president. yes, He is wrong. the 14th person to become the president. But 15th But he president. is the 15th president. So you wanted to wind up, sir? Okay, sir. அன்பார்ந்த நேயர்களே, இன்றைய ஒரு புத்தாண்டு நல்ல நாளில் ஒரு நல்ல ஒரு மூத்த குடிமகன், உலகமே பார்த்து வியக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் அப்துல் கலாம். நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்மள எத்தனை பேர் டெல்லிக்கு போயிருக்கிறோம் தெரியாது. டெல்லியில் வந்து பார்லிமெண்ட் உள்ளே போக முடியுமா? வணக்கம், கமலா தொலைக்காட்சி நேரலை, யார் பேசுகிறீங்கம்மா? அப்போ டெல்லிக்கு உள்ளே போனாலும் பிரசிடென்ட் மாளிகையில் போக முடியுமா? தெரியாது. பிரசிடென்ட் மாளிகை பக்கத்திலே ஒரு வீடு. அப்போ 5 ஆண்டுகள் வந்து தெய்வத்தை பார்ப்பதற்கு வாய்ப்பு கிடைத்ததை போன்று காலை, மதியம், மாலை 3 வேளைகள்ல கலாமோட பார்ப்பதற்கு, கை கொடுப்பதற்கு, அவரோட ஃப்ளைட்டில் பயணமாகுகின்ற பொழுது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் பாருங்க நீங்க. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மனிதர் ஒரு 5 ஆண்டுகள் அவருடைய முழு நம்பிக்கையை பெற்ற ஒரு மனிதனாக, நேர்மை, உண்மை, எளிமை, இந்த ஒரு அறநெறிகளுக்கு உட்பட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்த ஒரு கலாமு, அவருக்கு செயலராக இருந்த இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு அழைப்பாளர் திருமிகு PM நாயர் அவர்கள். அருண் திவாரின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் கலாமை கடைசியாக பார்த்து கேட்குறாங்க, சார் கலாம் ஏன்னா ஒரு ராமேஸ்வரத்தில் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்து இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி சுருக்கமாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கலாம் பற்றி கேட்குறாங்க. ஏன்னா ஏழை குடும்பம் தானேங்க, அறிவால் வந்து பிரசிடெண்ட்டாக வந்துட்டாங்க போயிட்டு. அவர் சொல்லார் பாருங்க, வறுமை, போராட்டம், கண்ணீர், வெற்றி, நிறைவு. வறுமை, போராட்டம், கண்ணீர், வெற்றி, நிறைவுன்றார். அவ்வளோ வறுமை, அவ்வளோ அவமானப்பட்டிருக்காருங்க போயிட்டு. நேர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து நல்ல எதிர்காலத்தை அமைத்து தர வேண்டும் என்றால் கலாமுடைய வாழ்க்கை வரலாறை, அந்த நூலை, அக்னி சிறகுகள், எழுச்சி தீபங்கள் புத்தகத்தை வாங்கி கொடுங்க. நீங்கள் கலாமுடைய வாழ்க்கை வரலாறு யார் படித்தாலும் சரிங்க, தரமாக இருப்பான், தகுதியாக இருப்பான், வாழ்க்கையில் சாதித்து காட்டுவான். அப்படிப்பட்ட நல்ல ஒரு மனிதன் குறித்து நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் நம்மோட அழகான கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார். நேர்களே, 2019ஆம் ஆண்டு, வணக்கம் கமலா தொலைக்காட்சி, 2019 ஆண்டு நம்ம எல்லோருக்கும் மிக சிறப்பாக இருக்க வேண்டும். அதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். மனித சக்தி மகத்தான சக்தி. அந்த சக்தியை தெரிந்து கொண்டவர் தான் மேதகு கலாம் அவர்கள். அவர் சொல்றாரு, வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்றாரு. வாழ்க்கை என்பது ஒரு சந்தர்ப்பம், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்ன கலாமுடைய வாழ்க்கை வரலாறை அழகாக நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஒரு மூத்த குடிமகன், 22 வயசுல IAS அதிகாரி என்ற பல சிறப்புகளை பெற்றிருக்கின்ற திருமிகு PM நாயர் அவர்களுக்கு நேயர்களே உங்கள் சார்பாக பணிவார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் தொலைபேசி வழியாக நம்மோடு பேசிய நேயர்களுக்கும் நம்முடைய கமலா தொலைக்காட்சி நிலையத்தாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Thank you very much. Thank you. மனம் நினைத்தால் அதை